ஜூன் 12 அகமதாபாத்லேருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் AI-171 வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கிற மெடிக்கல் ஹாஸ்டல் மேலே வந்துட்டு விழுந்து நொறுங்கிச்சிங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 270 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டதா இப்போ வரைக்கும் தகவல் சொல்கிறாங்க. 2014 அப்புறம் நடந்த மிகப்பெரிய பிளேன் கிராஷாக தான் வந்துட்டு இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இது நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் போயிங் விமானம் வந்துட்டு பிரச்சனையாக தான் இருக்குன்னு அந்த போயிங்கிற பேர் வந்துட்டு அப்படியே அடிபட்டுட்டே இருந்தது. இந்த போயிங்குடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போயிங் கம்பெனி செஞ்ச 737 மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஷ் ஆயிருக்கு. இவங்களுடைய அந்த 737 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2008 இந்தோனேஷியாவில் கிராஷ் ஆகி 190 பர்சன்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. மார்ச் 2019 எத்தியோப்பியாவில் வந்து ஒரு பிளேன் கிராஷ் ஆகி அதில் வந்து 157 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 737 மாடல். அப்புறம் இந்த போயிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு அனலைஸ் பண்ணல, MCAS தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதை வந்துட்டு சரி பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அதனால ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேனை வந்துட்டு அப்படியே பேன் பண்ணாங்க. எல்லாமே போயிங்கோட கம்பெனி US கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் அதாவது 2021 இது வரைக்கும் $4 மில்லியன் வந்துட்டு ஃபைனா பே பண்ணிருக்காங்க. இப்போ பிளேன் கிராஷ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா போயிங்கோட 737 மாடல் கிடைக்கும் 787 மாடல். இருந்தாலும் இதோட சேஃப்டி பிரிகாஷன்ஸையும் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்து சில மணி நேரத்திலே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளைட் ஃபியூலில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த இதை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி கம்பெனி, அதாவது ஏர் இந்தியாவுடைய ஃபிளைட் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டர்க்கி கம்பெனி. அவங்க ஏதாவது சரி பண்ணிட்டாங்களா அப்படின்ற கோணத்திலையும் வந்துட்டு விசாரணை போயிட்டு இருக்கு. சிந்தூர் ஆபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆப்போசிட் இருக்கிற பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணது தான் இந்த டர்க்கி. அப்புறம் பிளேனில் வந்து இருக்கிற 2 பிளாக் பாக்ஸும் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிளேன் கிராஷ்ல இறந்தவங்களுக்கு டாடா குழுமம் 1 கோடிக்கு மேலே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் பல கனவுகளோடு போனவங்க இறந்து போயிட்டாங்கன்றது உண்மைங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை.